என் பள்ளியின் முன்னாள் மாணவி, இந்நாள் மருத்துவர் என்ற பெருமைக்குரிய அஸ்மிதா பவுர்தீன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவி. என்னை இங்கே சிறப்பு விருந்தினராக அழைச்சதுக்கு என் பள்ளி நிர்வாகத்துக்கு முன்னாடி நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட 2 விஷயத்தை பற்றி பேசணும். ஒன்று கல்வி எதுக்காக நம்ம கற்றுக்கிறோம், இன்னொன்று எந்த துறையை நம்ம தேர்வு செய்யணும்னு. இப்போ கல்வி உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அப்படிப்பட்ட ஆயுதத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு படித்தோன்னா அந்த கல்வி நமக்கு ஒரு சுமையாகவே தெரியாது. இந்த கல்வி நம்மளை மட்டும் இல்லை, நம்ம சமூகத்தை மேலே கொண்டு வருன்றதை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிட்டு படிக்கும்போது கல்வி உங்களுக்கு ரொம்ப இனிமையானதாக இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு என்ன கோர்ஸ் சூட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் கூட இருக்கவங்களுக்கு என்ன பலம் என்ன பலகீனம்னு உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். ஆனால் உங்களோட பலம் என்ன பலகீனம் என்னன்னு நீங்கள் லிஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் முடிவு செஞ்சு அதில் படிச்சிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் அச்சீவ் பண்ண முடியும். இது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் சமூகத்தை மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதமான கல்வியை நீங்கள் இப்படி தான் பயன்படுத்தணும். நம்மளை படைச்சது இறைவனாகவும் இருக்கலாம், இல்லாட்டி இயற்கையாகவும் இருக்கலாம். எது படைச்சிருந்தாலும் நம்மளை தோக்கிறதுக்காகவா படைச்சிருக்கக்கூடும். மனுஷன் படைத்த ஒரு சேட்டலைட் கூட விண்ணுக்கு அமைச்சிட்டு தோத்துறக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட நம்ம எப்படி தோக்கிறதுக்கு இறைவனை அனுமதிப்பான்? நம்ம ஜெயிக்கிறதுக்காக படைக்கப்பட்டவங்க நினச்சிட்டு போராடுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நன்றி. ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைத்து ஒரு நல்ல அறிவுரை வழங்கிய அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரை கௌரவப்படுத்தும் விதமாக எம் பள்ளியின் மூத்த ஆசிரியர் அம்மா அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். அடுத்ததாக அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசு ஒன்று இம்மேடையில் வழங்கப்பட உள்ளது. அந்த பரிசை வழங்க எங்கள் சிறப்பு விருந்தினர் டி நவரத்னசாமி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்வு. ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவருக்கு ஒரு பரிசு வழங்கக்கூடிய தருணம். எல்லாருமே கைத்தட்டலாமே. ஒரு சாதனை மாணவி. இம்மாணவிக்கு நான் ஒரு இயற்பியல் பாடம் எடுத்தது என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன்.